இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு மாதமும் முழு நிலவு, முழு இரவு நாட்கள் வந்து கொண்டே செல்கின்றன. முழு நிலவை அன்னை மரியாளோடு நாம் ஒப்புமைப்படுத்தி கத்தோலிக்க வழிபாட்டிலே நாம் செபிப்பது வழக்கம். அன்னை மரியாளை முழு நிலவு என்றே நாம் அழைக்கின்றோம். நவம்பர் மாதம் 5ஆம் தேதி வரக்கூடிய முழு நிலவு பீவர் மூன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பீவர் என்கிற பெயர் பாரம்பரியமாக வட அமெரிக்கா பூர்வீக குடிமக்களிடமிருந்து வந்தது என்று சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் பீவர்கள் தங்கள் குளிர்கால வீடு கட்ட தொடங்குவார்கள் அல்லது வேட்டையாடுவார்கள். பட்டை தோலுக்காக பொறி வைப்பார்கள். பீவர் மூன் வரும் தேதி ஒவ்வொரு ஆண்டும் மாறுபடும். எடுத்துக்காட்டாக 2025ஆம் ஆண்டில் நவம்பர் 5 அன்று பௌர்ணமி வருகிறது. இது ஒரு குறிப்பிட்ட மத வரலாற்று அல்லது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு அல்ல. இது வானியல் ரீதியான நிகழ்வுதான். முழு பௌர்ணமி நாள் ஒரு ஆன்மீக ரீதியாக மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. பாரம்பரியமாக இந்நாளில் சந்திரனின் முழுமையான பிரகாச பூமிக்கு நேர்மறை அதிர்வுகளையும் சக்திகளையும் கடுப்பதாக நம்பப்படுகின்றது. பீவர் மூன் என்பது ஆங்கிலத்தில் உள்ள பீவர் மூன் அல்லது வேறு ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட மத பௌர்ணமியாக, உதாரணமாக சித்ரா பௌர்ணமி குளிர்காலத்தில் வருகிறது. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கும் ஒரு தனிப்பட்ட சிறப்பு இருப்பதை நாம் அறிவியல் ரீதியாக பார்க்கிறோம். பௌர்ணமி ஆன்மீக வழிகாட்டுதல் அல்லது குடும்பம் மற்றும் தனிப்பட்ட நபராக பார்க்கிற போது பௌர்ணமி அன்று செய்ய வேண்டியவை என்ன? ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒன்று, விரதம் இருப்பார்கள். மற்ற வழிபாடு குடும்பமாக செய்வார்கள். விரதம் காலை நீராடிவிட்டு அன்று முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருப்பது. முழு விரதம் இருப்பார்கள் அல்லது பால் பழங்கள் மட்டும் எடுத்துக் கொள்வார்கள். பகுதி விரதம் இருப்பார்கள். அது சிறப்பானது என்று கூறப்படுகிறது. மாலையில் சந்திரன் உதயமான பின் அவர்கள் பூஜை எல்லாம் செய்து விரதத்தை அவர்கள் நிறைவு செய்வார்கள். தனிப்பட்ட ஆன்மீக செயல்பாடுகள் என்றால் இந்து மக்கள் அதிகமாக செய்வதை பார்க்கிறோம். நாமும் கூட இப்பொழுது அச்சிறப்பாக்கம் திருத்தலங்களில் கூட அதை செய்கிறோம். கிரிவலம் பௌர்ணமி நாளில் மலைகள் அல்லது ஆலயங்களை சுற்றி கிரிவலம் வருவது மிகவும் பிரசித்தி பெற்றது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதனால் மனதிற்கு அமைதி கிடைப்பதோடு சந்திர ஒளியில் சக்தி உடலிலும் மனதிலும் ஊடுருவி ஆணவபலத்தை அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக நம்முடைய தமிழகத்திலே திருவண்ணாமலையிலே கிரிவலம் செல்வதை நாம் பார்க்கிறோம். அடுத்து தியானம் செய்வார்கள் மற்றும் மந்திர ஜபம் சொல்வார்கள். அன்று முழுவதும் மந்திர ஜபம், மந்திரா சாண்டிங் சொல்வது அல்லது தியான மெடிடேஷன் செய்வது மிக சிறந்தது என்று கருதப்படுகிறது. சந்திரனின் முழு ஆற்றல் இருப்பதால் இந்த நாளில் செய்யும் ஜபம் பல மடங்கு பலனை தருவதாக கூறுகிறது. இது சந்திர தரிசனம். மாலையில் சந்திரன் உதயமாகும் போது முழுநிலவை தரிசித்து மனிதருக்கு பிடித்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்பது ஐதீகம். சந்திரனின் ஒளிக்கதிர்கள் உடலில் பாடுவது ஆரோக்கியத்திற்கும் மனதிற்கும் நல்லதாம். அதோடு புனித நீராடல் செய்வார்கள். புனித நதிகளை அல்லது கடலில் நீராடுவது பாவங்களை போக்கி புண்ணிய வளங்களை கொடுக்கும் என்று நம்பப்படுகிறது. பௌர்ணமி என்று செய்யக்கூடாது என்ன என்பதையும் சில பாரம்பரியம் கூறுகிறது. தசம உணவுகள், அதாவது அசைவம், வெங்காயம், பூண்டு போன்ற தசம சோம்பல் அல்லது பந்தமான தன்மை தரக்கூடிய குணத்தை அதிகரிக்கும் உணவுகளை தவிர்ப்பது நல்லது என்று கூறுகிறார்கள். மது போன்ற போதைப் பொருட்களை உட்கொள்ளக்கூடாது என்றும் கூறுகிறார்கள். உடல் சார்ந்த செயல்பாடுகள் என்ன? பௌர்ணமி அன்று முடி மற்றும் நகங்களை வெட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் பாரம்பரிய நம்பிக்கைகள் கூறுகின்றது. மனதை கட்டுப்படுத்துதல், கோபம், பொறாமை, பொய் பேசுதல் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளையும் தவிர்க்க வேண்டும். முழுநிலவு மனதின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சந்திர கிரகணம் பௌர்ணமி அன்று சந்திர கிரகணம் ஏற்பட்டால் கிரகண காலத்தில் சுபகாரியங்கள், நல்ல காரியங்கள், உணவு உட்கொள்வது போன்றவற்றை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று கூறப்படுகிறது.
ஆன்மீகத்தில் வளர என்ன வழிமுறைகள்? பௌர்ணமி நாளில் செய்யும் வழிபாட்டின் தாக்கம் உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு எப்படி உதவும் என்று நாம் இதை பட்டியலாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அதை நீங்கள் பார்க்கலாம். செயல்பட வேண்டியவை: தனிப்பட்ட தாகம், குடும்பமாக செயல்பட வேண்டிய வழிமுறைகள்: தியானம் மற்றும் ஜபம், மனத்தெளிவு, ஒருமுகப்படுத்தல், ஆழமான அமைதி, ஆன்மீக உணர்வு. அது குடும்பத்தில் செய்ய வேண்டியது என்ன? குடும்பத்தில் அமைதி நிலவுதல், உறவுகள் பலப்படுத்தல், கூட்டு பிரார்த்தனை பலன், விரதம், உடல் மற்றும் மன சுத்திகரிப்பு, மன உறுதி அதிகரித்தல், தெய்வ அருள் பெறுதல், குடும்பத்தில் சங்கல்ப நோக்கம் நிறைவேறுதல். அடுத்த கிரிவலம், இவையெல்லாம் சொல்லப்பட்டது. தர்மம், கர்மாக்கள் நீங்குதல், உள்ளம் செய்யக்கூடிய செயல்பாடுகளை சொல்லப்படும். சந்திரன் முழு ஆற்றல். சந்திரன் மனது மற்றும் நீருக்கு அதிபதியாக கருதப்படுகிறார். பௌர்ணமி இரவில் சந்திரன் தனது முழு பிரகாசத்தோடு இருப்பதால் அதன் ஈர்ப்பு விசையும் ஒளியின் ஆற்றலும் பூமியின் உச்சத்தில் இருக்கும். இதனால் மனிதர்களின் மன அலைகள், மென்டல் வேவ்ஸ் மற்றும் உடல் திரவங்கள், பாடி ஃப்ளூயிட்ஸ் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு உணர்ச்சி ரீதியான தெளிவு அல்லது குழப்பம் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆன்மீக சக்தி மையம் கிடைக்கிறது. இந்த இரவு ஆன்மீக பயிற்சிகளுக்கு தியானம், மந்திர ஜபங்கள் கொடுக்கிற போது அன்றிரவு செய்யப்படும் தியானங்கள், பிரார்த்தனை ஆகியவை பல மடங்கு ஆற்றலை, இலக்கை கொடுக்கும் என்று பாரம்பரியத்திலே அது வாழ்வாக்கப்படுகிறது. தீமையை நீக்கும் இரவு இந்த இரவு. இந்து சமய நம்பிக்கையின்படி பௌர்ணமி அன்று விரதம் இருந்து வழிபடுவது பாவங்கள் மற்றும் தோஷங்களை போக்கி நல்ல கர்ம விளைவுகளை கொடுக்கிறது. முழு நிலவுடைய தாக்கம் இரவில் சந்திரன் தாக்கம் தனிப்பட்ட நபர் மற்றும் குடும்ப அளவில் உணரப்படுகிறது. தனிப்பட்ட நபராக தாக்கம், மன அமைதி மற்றும் தெளிவு கிடைக்கிறது. அமைதியான சூழலில் சந்திர ஒளியில் அமர்ந்து தியானம் செய்யும் போது மன அலைகள் கட்டுப்பட்டு ஆழமான மன அமைதி கிடைக்கிறது. குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகள் எடுக்க உதவுகிறது. உணர்ச்சி சமநிலை அடைகிறது. சந்திரன் மனதின் காரகன் என்று சொல்லப்படுகிறது. பௌர்ணமி அன்று உணர்ச்சிகள் உச்சத்தில் இருக்கும். ஆன்மீக செயல்பாடு ஈடுபடுவதன் மூலம் உணர்ச்சிகளை ஆரோக்கியமான முறையில் சமநிலைப்படுத்த முடியும் என்று நம்பப்படுகிறது. குடும்ப உறவுகளை பலப்படுத்தும் கூட்டு பிரார்த்தனை தேவை. பௌர்ணமி வழிபாடு வீட்டில் செல்வ வளத்தையும் ஆசீர்வாதத்தை தரும் என்று நம்பப்படுகிறது. இந்த செயல்பாடு செய்ய வேண்டியவைகள் வழிமுறைகளையும் மீண்டும் பட்டியலிட்டிருக்கிறேன். பௌர்ணமி விரதம். அனைவரும் ஆன்மீகத்தில் வளர வேண்டும். அதிகாலையில் நீராடி விட்டு அன்று செய்ய வேண்டியது சுதந்திர தரிசனம், கிரிவலம். இதெல்லாம் ஏற்கனவே கூறப்பட்டவைதான். மாலையில் சந்திர உதயமான பிறகு குளிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று ஏற்கனவே கூறப்பட்டதுதான். நவம்பர் 5ஆம் தேதிக்கு மேற்கிந்திய நாடுகளில் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் உள்ளது. ஐக்கிய ராச்சியம் மற்றும் அதன் முன்னாள் காலனி நாடுகளில் இது கைபாக்ஸ் என்று சொல்லப்படுகிறது. அன்று பைன்பயர் இரவு என்று அழைக்கப்படுகிறது. பின்னணி 1605ஆம் ஆண்டில் இங்கிலாந்தின் பாராளுமன்றத்தையும் மன்னர் ஜேம்ஸ் ஒன்றையும் வெடிவைத்து தகர்த்த சதி செய்த கைபாக்ஸ் என்பவரை அன்றைய தினம் பிடித்ததன் நினைவாக பட்டாசில் வெடித்து நெருப்புகள், குண்டங்கள் மூட்டியும் இந்த இரவு கொண்டாடப்படுவதை நினைவு கூறப்படுகிறது. ஆன்மீகத்தில் பௌர்ணமி முழு நிலவு மூலம் முக்கிய இடத்தை வைக்கிறது. ஆனால் கிறிஸ்தவ மரபுகளில் அன்னை மரியாளையும் பௌர்ணமி நிலவை இணைக்கும் நேரடி வழிபாட்டு சடங்குகள், மரபுகள் இல்லை. அன்னை மரியாளை பற்றி நாம் பேசுகிற போது இவைகளை நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. கிறிஸ்தவத்தில் நிலவுக்கும் அன்னை மரியாளுக்கும் நேரடி தொடர்பு இல்லை என்றாலும் திருச்சபை மரியாளை ஒளி மற்றும் தாய்மை ஆகியவற்றோடு ஒப்பிடுகிறது. பௌர்ணமி நிலவு மரியாளின் விசுவாசம், தூய்மை மற்றும் முழுமையான அருள் ஆகியவற்றில் ஒரு குறியீடாக எவ்வாறு பார்க்கப்படலாம் என்பதை ஒரு ஆழமான பார்வையில் பார்க்கிறோம். செய்தியின் நோக்கம் என்ன? அன்னை மரியாளை முள்ளளவோடு எப்படி சம்பந்தப்படுத்துவது என்றால், மரியாளின் 4 முக்கிய கோட்பாடுகள், த 4 மேரியன் டாக்மாஸ், நிலவின் வெவ்வேறு அம்சங்களோடு ஒப்பிட்டு விசுவாசம் மற்றும் இறையியல் பார்வையை புரிந்து கொள்ள முடியும். 1. பௌர்ணமி. மரியாளின் 4 ஊழிய கோட்பாடுகள் என்ன? கத்தோலிக்க திரு அவையின் 4 முக்கிய மரியன்னை கோட்பாடுகளையும் நிலவின் முழு அல்லது ஒளிதரும் தன்மையோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும். 1. முதல் டாக்மா, இறைவனின் தாய். கிபி 431. மரியாள் இயேசு கிறிஸ்துவுக்கு தாயாக இருப்பதால் அவர் இறைவனின் தாய் என்று அழைக்கப்படுகிறார். நிலவோடு ஒப்பீடு எப்படி? முழுமையான கருவி, தி ஃபுல் ஆர்பிட்ரி. நிலவு முழுமையடையாமல் அது முழு ஒளியும் தர முடியாது. மரியாளின் ஆம் என்ற முழுமையான ஒப்புதல் கிறிஸ்து என்னும் ஒளியை கொண்டு வர முழுமையான கருவியாக அமைகின்றது. அமல உற்பவி 2வது டாக்மா, இமாக்குலர் கன்செப்ஷன். கிபி
1854 மரியாள் பாவத்தின் கரை எதுவுமின்றி பிறந்தார், ஆதி பாவத்தின் கரையின்றி அவர் கருத்தரித்தார் என்று அந்த டாக்மா கூறுகிறது. மாசு மறுவற்று ஒளி, தி அன்டெயின்டு லைட். பவனின் அளவு மாசு மறுவற்று தூய்மையின் அடையாளமாக பிரகாசிப்பது போல மரியாள் பாவக்கரை நின்று தூய்மையாக இருந்தார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, என்றும் கன்னி, தி பெர்பச்சுவல் வெர்ஜினிட்டி என்கிற டாக்மா. மரியாள் இயேசுவின் பிறப்புக்கு முன்னரும் பிறக்கும் போதும் பிறந்த பின்னரும் கன்னிமையை காத்தார். நிலவோடு இப்படி ஒப்பிடுவது தனியாத தூய்மை, தி அன்சேஞ்சிங் பியூரிட்டி. நிலவின் சுழற்சி நிரந்தரமானது, அதன் ஒளி ஒரே ஒரு மூலத்திலிருந்து வருகிறது. மரியாளின் கன்னிமையும் தூய்மையும் வாழ்வில் எக்காலத்திலும் ஒரு மாறாத ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு, மரியாளின் பூவுலக வாழ்வில் முடிவில் அவர் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்தை விட்டு செல்லப்படுவார். வானகத்தின் சிகரம் அன்னை மரியாள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே விவிலிய சின்னங்களில் நிலவினுடைய இடம் என்ன? திருவெளிப்பாடு 12:1 என படிக்கிறோம். வானிலே பெரிய அடையாளம் தோன்றியது. ஒரு பெண் சூரியனை அணிந்திருந்தார். நிலா அவர் காலடி இருந்தது. அவர் தலையில் 12 விண்மீன்கள் மகுடம் இருந்தது. இதுதான் நமக்கு ஆதாரம். திருச்சபை இந்த பெண்ணை அன்னை மரியாளின் குறியீடாக பார்க்கிறது. பெண் என்கிற வார்த்தை அன்னை மரியாளை குறித்தே அது கூறப்படுகிறது. நிலவு சந்திரன் என்பது நிலையற்ற பூவுலகின் காலத்தில் மற்றும் மாற்றத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. நிலவு காலடி இருப்பது மரியாள் பூவுலை நிலையற்ற தன்மையையும் மாற்றங்களை கடந்து இறைவனால் உயர்த்தப்பட்டார் என்பதை குறிக்கிறது. திருச்சபையுடைய தாய்மை, முழு நிலவு என்பது ஒரு நம்பிக்கையின் முழுமையின் அடையாளம். பௌர்ணமி என்று அம்மனுக்கு விளக்கேற்றது போல கிறிஸ்தவர்கள் மரியாளை தங்கள் தாய்மையின் முழுமையாகவும் இயேசு கிறிஸ்துவிடம் பருந்து பேசுவதாக கருதி வழிபட்டனர். இதை நாம் முக்கியமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் நம்முடைய கிறிஸ்துவ ஆலயங்களிலே பௌர்ணமி என்ற முழுஇரவு ஜெபம் வைப்பது என்ன? இந்த நிலவும் அன்னை மரியாளுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது, அன்னை மரியாளுடைய வழிநடத்தில் இருக்கிறது என்பதுதான். நிலவை விட அன்னை மரியாள் உயர்ந்திருக்கிறார், ஒளியாய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மரியியல் ஆன்மீகம் நிலவின் ஒவ்வொரு நாளும் மாறும் தன்மை மனித வாழ்வில் ஏற்ற இயக்கங்களை குறிக்கிறது. மரியாளின் பணிவு மற்றும் நம்பிக்கை, லூக்கா 1:38, ஆண்டவர் அடிமையின் சொற்படி எனக்கு நிகழட்டும், இப்படி இந்த வாழ்வின் ஏற்றங்களை சமநிலைப்படுத்த உதவுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாரம்பரிய பௌர்ணமி வழிபாடு கிறிஸ்தவத்தின் குறியீட்டு அர்த்தம். கிறிஸ்தவர்கள் பௌர்ணமி தினத்தை நேரடி வழிபாட்டு நாளாக கொள்ளாவிட்டாலும் அன்று மரியாளுக்கு சிறப்பு வழிபாடு செலுத்துவதற்கு குறியீட்டு அடையாள அர்த்தமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒளி தரும் அன்னை. சந்திரன் எப்படி சூரியனிடமிருந்து ஒளியை பெற்று இரவை ஒளிரச் செய்கிறதோ அதுபோல மரியாளும் கிறிஸ்து என்னும் சூரியனிடமிருந்து அருளை பெற்று உலகிற்கு விசுவாசத்தின் ஒளியை தருகிறார். பௌர்ணமி என்று ஜெபமாலை சொல்வது வழியாக இந்த ஒளியை நாம் பெற முடியும். எனவேதான் இந்த இரவை ஜெப நேரமாக மாற்றுகிறோம். எனவே இந்த இரவிலே ஜெபமாலை பக்தி மிக மிக முக்கியம். முழு நிலவு இரவின் கத்தோலிக்க ஆலயங்களில் அல்லது வீடுகளில் ஜெபமாலை ரோசரை சொல்வது சிறந்தது. ஜெபமாலையின் பணிகள் ஒரு சங்கிலி போல இணைந்திருப்பது மரியாளின் விண்ணேற்பு கோட்பாட்டை போல முழுமையாக சங்கிலி தொடர்ச்சியான விசுவாசத்தை குறிக்கிறது. சந்திர இரவு சில இடங்களில் பாரம்பரியமாக நிலாவெளியில் அமர்ந்து குடும்பமாக உணவருந்துவதும் வழக்கம் போல நிலாச்சோறு உண்டு கிறிஸ்தவத்தில் உண்பதும் பழக்கமாக இருக்கிறது. கிறிஸ்தவத்தில் இது திருவிருந்து அல்லது குடும்பமாக உணவு உண்ணுதல் மூலம் இயேசுவின் பிரசன்னத்தையும் மரியாளின் பாதுகாப்பையும் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துவதை குறிக்கிறது. முடிவாக அன்னை மரியாளும் பௌர்ணமி நிலவும் என்பது மாறாத கடவுளுடைய அன்பையும் மரியாளின் முழுமையான விசுவாசத்தை குறிக்கும் ஒரு கவித்துவமான மற்றும் ஆன்மீக ஒப்பீடுதான். முழு நிலவு என்பது மரியாளின் தூய்மையின் அமல உறுப்பு நிரந்தர குடியேற அடையாளம். நாமும் மரியாளை போல விசுவாசம் மற்றும் தூய்மையின் பாதை நடக்க இந்த பௌர்ணமி நிலவில் அழகும் ஒளியும் ஒரு உந்துதலாக அமையட்டும். இந்த செய்தி தொகுப்பானது கிறிஸ்துவ கோட்பாடுகளுக்கு எந்த வகையில் முரணான அல்ல. பௌர்ணமி நிலவின் பொதுவான ஆன்மீக அம்சங்களை மரியாளின் புகழ்பெற்ற ஊழிய கோட்பாடுகள் குறியீட்டு ரீதியாக ஒப்பிட்டு கொடுக்கப்படுகிறது. எப்படி ஏன் செவிக்க வேண்டும் என்று நாம் கேட்கிற போது, இந்த மரியாளை பற்றி நினைக்கிற போது, தோட்டத்திலே ஒரு தந்தையும் மகனும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய கல்லை புரட்ட மகன் பார்க்கிறான். தூக்க முடியவில்லை, கஷ்டப்படுகிறான். அப்பொழுது அப்பா சொல்கிறார், நீ என்னை கூப்பிடு, நான் அதை உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி இருவரும் தூக்குகிறார்கள். ஆம், உன் சக்தியால் அது முடியாது என்பதுதான் அங்கே கொடுக்கக்கூடிய செய்தி.
நம் சக்தி ஒரு குறிப்பிட்ட அளவுதான். கடவுளின் சக்தி பலனை தரும். ஜெபமாலை நற்செய்தியின் சுருக்கம் என்று திருவை கூறுகிறது. என் மறையுரையை விட ஜெபமாலையால் என் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்று பெர்னார்ட் கூறுவதை பார்க்கிறோம். எனவே இந்த இரவு நேரத்திலே ஜெபமாலை மீட்பின் செயலை தியானித்து பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு என்ற நம்பிக்கையின் ஆன்மீக வளர்ச்சியை பெறுவது மிக மிக முக்கியம். இந்த ஜெபமாலை பாவத்திலிருந்து விடுதலையை தருகிறது. மரியா வழியில் அது காட்டுதல் நடைபெறுகிறது. இறையருள் பெறும் கருவியாக, ஆற்றல் பெறும் வல்லமையாக அது இருக்கிறது என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 1858 பிப்ரவரி 18 முதல் ஆகஸ்ட் வரை 16 முறை தூது நகரிலே மாதா காட்சி கொடுத்தார் பெனடிக்துக்கு. 1917 பாத்திமா, ஜெசிந்தா, லூசியா, பிரான்சிஸ்கா மூவருக்கு ஜெபமாலை மாதம் என்று அழைக்கும் இடைக்கு தன்னை ஜெபமாலை மாதா என்று அவர் அறிக்கையிட்டுவதை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். 1969 போப் பால் தி 6th அவர்தான் இந்த ஜெபமாலை ஆன்மீகத்தில் என்ன நன்மைகளை தருகிறது, மரியா டொமினிக் வழங்கப்பட்ட வாக்கு தத்துவத்தை முன்குறித்து அவர் இந்த நாளை மிகவும் சிறப்பாக செய்வதை வரலாற்று ரீதியாக பார்க்கிறோம். பாவத்திலிருந்து மீட்பு, பாவமில்லா மரணம், தீமை அளிக்கும் சக்தி, ஆற்றல், அன்பு, ஆசீர்வாதம், இப்படி நன்மைகள் நிறைந்த 150 திருப்பாடுகளையும் கடவுளின் அருளால் முழு வல்லமை, கடவுளோடு இணைந்திருத்தல், விண்ணகம், விசுவாசம், குடும்பம், ஒற்றுமை, சாத்தான் அந்த வெற்றி, வழிகாட்டி, அமைதி என்று எல்லா செயல்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலவாக ஜெபமாலை இருக்கிறது. எனவே இந்த ஜெபமாலையை தவிர்க்க வேண்டியது என்ன? அவசரமாக கடமைக்காக ஜெபிப்பது, தவறான எண்ணத்தோடும் சந்தேகத்தோடு ஜெபிப்பது, சுயநலத்தோடு ஜெபிப்பது, அர்த்தமில்லாமல் ஜெபிப்பது, அர்ப்பணம் இல்லாமல் ஜெபிப்பது, கவனக்குறைவில்லாமல் ஜெபிப்பது, அங்கும் இங்குமாக பார்த்து கொண்டு என்ன பண்ற, அப்படி பண்ற, இப்படி பண்ற என்று வேடிக்கை பார்த்து ஜெபிப்பதை நாம் முழுமையாக தவிர்க்க வேண்டும். இந்த ஜெபமாலை ஜெபிக்கிற போது ஒவ்வொருவருக்கும் பணிவு, பக்தி, பரிவு, அன்பு இவைகளை கொண்டு மானிடர்களை மீட்க வானவர்விடம் வடம் என்று வீரமாமுனிவர் கூறுவது போல பணிவோடும் பக்தியோடும் அன்போடும் நாம் இந்த ஜெபத்தை ஜெபிக்க வேண்டும். சிலர் கேட்கிறார்கள், ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஏனெனில் கடவுளோடு ஒன்றித்திருக்க ஜெபிக்க வேண்டும். திருப்பாடல் 42:1-2 நான் படிப்பது போல, கலைமா நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சு மக்காக ஏங்கி தவிக்கிறது என்று கூறுகிறார். இரண்டாவது, கவலைகள் நீங்க நாம் ஜெபிக்க வேண்டும். 1 பேதுரு 5:7 உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் வைத்து விடுங்கள் என்று அவர் கூறுவது போல நாம் கவலைகள் நீங்க ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக, முழு மகிழ்ச்சி கிடைக்க ஜெபிக்க வேண்டும். யோவான் 16:24 இதுவரை என் பெயரால் எதையோ நீங்கள் கேட்டதில்லை, கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அப்பொழுது மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று கூறுகிறார். அந்த மகிழ்ச்சிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நான்காவதாக, பலன் பெற நாம் ஜெபிக்க வேண்டும். திருத்தூதர் பணி 4:31 தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக கடவுளின் வார்த்தைகளை துணிவோடு எடுத்து கூறினார்கள் என்று படிக்கிறோம். அப்படிப்பட்ட துணிவு பெற, அமைதி பெற நாம் ஜெபிக்க வேண்டும். யோவான் நற்செய்தி 14:27 நான் தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல என்று ஆண்டவர் கூறுவதை பார்க்கிறோம். எனவே ஐக்கியப்பட, துணிவு பெற, அமைதி பெற, கவலையிலிருந்து வெற்றி பெற நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை ஜெபமாலை ஜெபிப்போம். அருளை பெற்ற அருளை நிறைவாக பெறுவோம். ஜெபமாலை என்பது வெறும் ஒரு கருவி மட்டுமல்ல,